ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ரசமலாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளுக்கு பசும்பால் தாங்க தேவை. வாங்க போய் கறந்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் விடுறேன். 1 லிட்டர் பால் எடுத்துட்டு அது நல்லா காயட்டும், காஞ்சு கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன் நான் பசும்பால் தான் வேணும்னு சொன்னேன்னா, பேக்கெட் பால் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பசும்பால் தான் பன்னீருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பன்னீர் நம்ம பேக்கெட் பால் சேர்த்து செய்யும்போது ஹார்ட் ஆயிரும் பன்னீர். அப்போ நம்மளுக்கு ரசமலாய் அவ்வளோக்கா டேஸ்ட் கிடைக்காதுங்க. ஹார்டாக இருந்துச்சுன்னா பசும்பால் தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். அப்போ தான் நம்மளுக்கு ரசமலாய் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கொதித்து வருது. கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வினிகர் சேர்த்தணும். வினிகர் இருக்கிறவங்க வினிகர் சேர்த்துங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லெமன் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விட தான் நம்மளுக்கு பன்னீர் நல்லா திரிஞ்சு வரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம சிம்மில் தான் இருக்குது, நம்ம கலந்து விட்டுட்ருக்கணும். அப்போ தான் பன்னீர் நல்லா திரிஞ்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு திரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போவே உங்களுக்கு தெரியுதா? நல்லா திரிஞ்சிட்ருக்கு, நல்லா பன்னீராக மாறிட்டுருக்கு. அப்போ நம்ம கலந்து விட சீக்கிரம் அது பன்னீராக மாறிடும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதை நல்லா வடித்து விடணுங்க. வடிச்சிட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ கலந்தாச்சு. இதை நம்ம மாற்றிக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போ இந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கோல்டு வாட்டர் எடுத்து நம்ம கலந்து விட்டு ஊற்றலாம். ஏன்னா அந்த சூடெல்லாம் போகணும். எந்த ஸ்மெல்லும் வினிகர் ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வேளை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த தண்ணி நம்ம சேர்த்தணும். இல்லைன்னா நம்மளுக்கு அது தெரியும். நம்மளுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடணும். சாஃப்டாக தான் இதை உதுத்து விடணும். பொறுமையாக நம்ம எல்லாம் மெதுவாக உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுக்காம பொறுமையாக பிசைஞ்சு விடணுங்க. சாஃப்டாக அப்போ தான் நம்மளுக்கு உருண்டைங்க கிடைக்கும். இந்தளவு சாஃப்டாகவே நம்ம இது பண்ணால் போதும். ரொம்ப ஹார்டாலாம் பண்ணக்கூடாது. குட்டி குட்டி உருண்டைங்களாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன் குட்டி குட்டி உருண்டை அப்படின்னா, அது நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது டபுள் மடங்கு ஆகுங்க. அதனால் குட்டியாக இருந்தாலே நம்மளுக்கு போதும். அது நம்மளுக்கு பெருசாகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம இதை எடுத்து இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லா பன்னீரும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு கடாயில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்து அதில் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுப்பே பற்ற வைக்கணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா சர்க்கரை கரிய ஆரம்பிச்சிடும். அதனால அது கலர் மாறிடும், அது டேஸ்ட்டும் வராது. அதனால நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்கணுங்க. இப்போ இதை கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அது கொதிக்க ஆரம்பிக்கும்போது அது மேலே 1 ஸ்பூன் பால் நம்ம ஆட் பண்ணோன்னா அதில் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துருங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிக்குது. சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் அது நம்ம போட முடியும். இப்போ வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த டிக்கியை நம்ம போட்டுடலாங்க. ஒவ்வொன்றா பொறுமையாக போடணும்.
இப்போ நம்ம போட்டிருக்கோம். போட்டு அது வந்து ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், சிம்மில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். சிம்மில் வச்சோன்னா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பண்ணும்போது பொறுமையாக போடுங்க, அப்போ தான் வந்து உடையாது. போட்டு பொறுமையாக நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா உடஞ்சிருங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக தாங்க பண்ணணும். இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை நம்ம சாஃப்டாக திருப்பி விட்டுறலாம். பொறுமையாக கலந்து விட்டுட்டு பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம தட்டும்போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சிரப்பெல்லாம் உள்ளே போகும். அது இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காகனா அந்த ரசமலாய் பால் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்தாச்சு. இப்போ இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக வந்து நம்மளுக்கு குறையணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் ஃபஸ்ட்டு காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அது சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது 1/2 லிட்டராக மாறிடுங்க. அப்போ தான் வந்து அது திக்காக இருக்கும். இப்போ வந்து பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பால் வந்து ரெடியூஸ் ஆகி வருங்க. இப்போது நம்மளுக்கு பால் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த அளவு போதும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சுகர் சிரப்பில் நம்ம போட்டிருக்கோம் அந்த டிக்கியை. ஸோ நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி சுகர் வந்துட்டு நான் சேர்த்திக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து குங்குமப்பூ பாலில், சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க நான். அந்த பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விடும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறுறது தெரியும் பாருங்கள். அப்போது கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரோஸ் வாட்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் லைட்டாக ரோஸ் எசன்ஸ் வந்து உங்களுக்கு சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். லைட்டாக 1 ட்ராப் அல்லது 2 ட்ராப் தாங்க சேர்த்தணும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து நட்ஸ் எல்லாம், பாதாம் பிஸ்தாலாம் வந்துட்டு நம்ம உள்ளே கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த டிக்கி, அதை வந்துட்டு நம்ம எடுத்து ஒவ்வொன்றா பொறுமையாக நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டு கலந்து விடலாம். இப்போ கொதிக்குதுங்க, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து போட்டுடலாம் உள்ள. இப்போ வந்து இதில் கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து ஒன்றா நம்ம வந்து எடுத்து போட்டுடலாங்க. பொறுமையாக போடுங்க. பொறுமையாக ஒன்றா நம்ம வந்து எடுத்து போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம வச்சு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான ரசமலாய் தயார். செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.